இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 35 வசனம். 1945 ஆண்டு கம்யூனிஸ்டுகள் வசமாக ருமேனியா வந்த பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது மிகப்பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. கிறிஸ்தவத்தை ஆதரித்தவர்களையும் தங்கள் தனித்தன்மையில் நிலைநிற்க முன்வந்த கிறிஸ்தவர்களையும் அதன் ஊழியர்களையும் கம்யூனிஸ்டுகள் கொடுமையான உபத்திரவத்திற்குள்ளாக நடத்தி இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்ய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் சகோ ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் மற்றும் அவரது மனைவி சபீனா. இவர்கள் இருவரும் யூதராயிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். தேசத்தின் தலைமை பொறுப்பில் அமர்ந்த கம்யூனிஸ்டுகள் ஒழுங்கு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் இந்த தம்பதிகளும் கலந்து கொள்ள சென்றிருந்தனர். அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். ஏறத்தாழ 4000 பேர் கூடி வந்திருந்த இந்த கொடுகையில் கலந்து கொள்ள வந்திருந்த கிறிஸ்தவ தலைவர்கள் அனைவரும் புதிதாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருந்த கம்யூனிச கொள்கைகளை வானலாவ புகழ்ந்து தள்ளியது மட்டுமல்லாமல் அதற்கு தாங்கள் அனைவரும் உண்மையாயிருப்போம் என்று ஆணையிட்டுக் கொண்டும் இருந்தனராம். இது நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் அவர்களால் வெகுவாக தூஷிக்கப்பட்டதை கண்ட சபீனா அவர்கள் தன்னுடைய கணவர் ரிச்சர்ட் உம்ப்ராண்டை பார்த்து, ரிச்சர்ட், நீங்கள் எழும்பி கிறிஸ்துவின் முகத்தில் பூசப்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை துடையுங்கள் என்று சொன்னார்களாம். உடனே ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் தன் மனைவியை பார்த்து, நான் அப்படி செய்தால் நீ உன் கணவனை இழக்க வேண்டியது வரும் என்று சொல்லி எச்சரித்தாராம். அதை கேட்ட அவரது மனைவி, ஒரு கோழை எனக்கு கணவராக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று பதில் சொன்னார்களாம். தன் மனைவிக்குள் காணப்பட்ட அந்த துணிச்சலை கண்டு ஆச்சரியமடைந்த அவர் 4000 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தனியொரு ஆளாக எழும்பி நின்று கம்யூனிசத்தை தழுவ அவசியமல்லாத கிறிஸ்தவத்தின் தனித்தன்மையை எடுத்துரைத்தாராம். கிறிஸ்து மகிமைப்படும் விதத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ்வது மட்டுமே சபையின் தலையாய கடமை என்று கர்ஜித்தாராம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பேசும் காரியங்கள் தேசம் முழுமைக்கும் நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தபடியால் இவர் பேசியதை தேசம் முழுமையுமே கேட்க நேரிட்டது. தேவ மனிதர் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் கிறிஸ்துவிற்காக எழும்பி பிரகாசிக்க அவரது மனைவியிடமிருந்து புறப்பட்டு வந்த இந்த தூண்டுதல் தான் எத்தனை தெய்வீகமானது! சற்றும் எதிர்பாராததொரு நேரத்தில் தன் மனைவிக்குள் இருந்து வெளிப்பட்ட இந்த துணிச்சலை ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் முதலாக புரிந்து கொண்ட அந்த தருணத்தின் பொழுது அவர் தன் மனைவியை பார்த்த கோணம் எப்படி இருந்திருக்கும்? தன் கணவர் தனியொரு ஆளாக கிறிஸ்துவிற்காக எழும்பி நின்று கர்ஜிப்பதை பார்த்த பொழுது அந்த மனைவிக்குள் தன் கணவரை குறித்து எழும்பின புரிதல்கள் எத்தனை உயர்வானதாக இருந்திருக்கும்! தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக அமைந்த அவர்களது இந்த நிகழ்வு முறைதான் எத்தனை ஆசீர்வாதமானது! இந்த நிகழ்விற்கு பின்பு வந்த வருடங்கள் இந்த தம்பதியருடைய வாழ்வில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு கொடுமையானவைகள். கணவருக்கு 14 வருட சிறைவாசம். கணவன், மனைவி, பிள்ளை ஆகிய மூவரும் சுவிசேஷத்தின் நிமித்தம் பிரிக்கப்பட்டார்கள். கணவர் எங்கே எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மனைவிக்கு தெரியாது. மனைவி மற்றும் மகன் என்ன ஆனார்கள் என்பது கணவனுக்கு தெரியாது. கணவர் உயிருடன் இருந்தும் அவர் இறந்து விட்டதாக மனைவிக்கு தெரிவிக்கப்பட்டது. மனைவி இன்னொரு புறம் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். மகன் அனாதையைப் போல தெருவில் அலைய நேரிட்டது. பூமிக்கு அடியில் 30 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறையில் 14 வருடங்கள் அடைக்கப்பட்டு அங்கே கொடுமையான உபத்திரவங்களை ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள் சகிக்க நேரிட்டது. கம்யூனிஸ்டுகளின் இரும்பு கரத்திற்கும் தேவனுடைய பலத்த கரத்திற்கும் இடையிலான யுத்தம் கடுமையாக இருந்தது. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் தனது முதல் 7 ஆண்டு சிறைவாசத்திற்கு பின் விடுதலை பெற்று தன் மனைவி சபீனாவையும் தன் மகனையும் மறுபடியும் சந்தித்த அந்த தருணத்தின் பொழுது அவர் தேவனை நோக்கி, எனது உதவி தேவைப்படும் மனிதர்களும் நான் காப்பாற்றக்கூடிய ஆத்துமாக்களும் இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருப்பீரானால் என்னை மறுபடியும் சிறைக்கு அனுப்பும், நான் அதை விருப்பத்துடன் சகித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஜெபித்தாராம்.
இந்த ஜெபத்தை கேட்டு சற்றே தயக்கமடைந்த அவர் மனைவி சபீனா அவர்கள் பிறகு ஆமேன் என்று சொன்னார்களாம். அவர் தீர்க்க தரிசனமாய் ஜெபித்தபடியே 1959 ஆண்டு ஜனவரி 15 நாள் இரவு 1 மணி அளவில் அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டார். அதிகாரிகள் அவரை கைது செய்து அழைத்து சென்ற பிறகு சபீனா அவர்கள் தன் கணவரது வேதாகமத்தை எடுத்து புரட்டினார்களாம். அப்பொழுது எபிரேயர் 11:35 சொல்லப்பட்டுள்ள விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்ற வசனத்தின் அருகில் அவருடைய கணவர் அவரது மனைவியாய் இருக்கிற தன்னை குறித்து எழுதி வைத்திருந்த இப்படிப்பட்டதொரு ஸ்திரீயையே நான் எனக்கு மனைவியாக பெற்றிருக்கிறேன் என்ற சிறு குறிப்பானது அவர்கள் கண்ணில் பட்டதாம். ஆம் பிரியமானவர்களே, தம்பதிகள் இருவரும் ஒரு காரியத்தை மிகச் சரியாய் புரிந்து கொண்டு ஒரே திசையில் ஓட துணிவு கொள்ளும் பொழுது அந்த ஓட்டம்தான் அவர்களுக்கு எத்தனை இனிமையுள்ளதாக அமைந்து விடுகிறது. இதற்கு இந்த தம்பதிகளுடைய வாழ்வு மிகச்சிறந்த உதாரணம். திருமணம் என்ற அமைப்பிற்குள் இரு மனங்கள் ஒன்றுபட்டு ஒரு மனமாய் இணையும் பொழுது அந்த இணைப்பின் நிமித்தம் அவர்கள் எட்டும் உயரங்களும் சாதிக்கும் சாதனைகளும் எத்தனை அசாதாரணமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே கணவனும் மனைவியும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே பாடுகளை சகிப்பதற்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே வைரத்தை போல் அவர்கள் ஜொலிப்பதற்கு ஆண்டவரே அப்பா தங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சோதனைகளின் மத்தியிலும் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த நாட்களிலும் அப்பா ஆண்டவரே தடையாயிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சுவிசேஷத்தின் ஆண்டவரே தடையாயிருக்கிற இடங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்துவை விட்டுக் கொடுக்காமல் ஆண்டவரே குடும்பமாய் இணைந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.